வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீசைட் வேர்க்கடலை மசாலா தாங்க. வேக வச்சது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ஓவர் நைட் ஊற வச்ச வேர்க்கடலையே பச்சை வேர்க்கடலை பேக்கெட்டில் வாங்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு 8 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். நீங்கள் சரியாக ஊறலைன்னா கொஞ்சம் சிட்டிக்கே ஆப்பம் சோடா போட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அந்த சூடான வேர்க்கடலையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி பொடிசாக நறுக்கினது, இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் பீஸ் சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி கலந்துருக்கு, பொடிசாக கட் பண்ண தேங்காய், இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், என்ன ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேரட் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மாங்காய், பொடிசாக கட் பண்ண மாங்காய். இது தேங்காய் மாங்காய் வேர்க்கடலை சுண்டல் தாங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துப்போம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். வேர்க்கடலையில் வேகும் போதே கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். இப்போ கொஞ்சமாக பியூர் சில்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதுக்கு மேலே சாட் மசாலா போட்டுக்கலாம். எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் சேர்க்கல. கொஞ்சமாக லைம் பிழிஞ்சிக்கிறேன், ஒரு 1/2 லைமு. இப்போது எல்லாத்தையும் ஈவனாக கலந்து கொடுத்துக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு கப்பில் ஸ்பூன் போட்டு உங்கள் எல்லாருக்கும் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் கூட சர்வ் பண்ணுங்கள். சுட சுட செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.